அதாவது நல்லா கவனிச்சீங்கன்னா மலையாள சினிமா 2 வாரத்துக்கு ஒருக்க கன்சிஸ்டன்சியா நல்ல ஃபீல் குட் மூவி இறக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தமிழ் சினிமானால முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தா அதுக்கான பதில் இந்த 2025ன்னு சொல்லுவேன். ஏன்னா தமிழ் சினிமாலையும் தொடர்ந்து 2 வாரத்துக்கு ஒருக்க நல்ல ஃபீல் குட் மூவி ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு. அந்த வரிசையில இப்ப லவ் மேரேஜ் அப்படின்ற ஒரு படம் வந்திருக்கு. ரொம்ப அழகான டீசென்டான நீட்டான படம். ஏன் அப்படின்னா நீங்க முக சுளிக்கிற மாதிரி எங்கேயும் இருக்காது. நல்லா என்ஜாய் பண்ணலாம். நல்லா காமெடியாவும் இருக்கு. அப்படியே ஒரு மாதிரி சாஃப்டா போய்கிட்டே இருக்கு. நல்ல திருப்தியான ஒரு படமா அமைஞ்சது. இந்த வாரம் வந்திருக்கு. விக்ரம் பிரபு வந்து இருக்கப்பட்டிருக்க அப்புறம் ஒரு நல்ல சூப்பரான கதையை சூஸ் பண்ணிருக்காருன்னு கூட தோணுது. ஆக்சுவலா போன வாரம் நம்ம அதர்வாவை பார்த்தோம் ஒரு கம்பேக். அது மாதிரி இந்த வாரம் நம்ம லவ் மேரேஜ்ல விக்ரம் பிரபுன்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க எல்லாம் நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி நல்ல நல்ல படங்களை பார்த்திருப்போம். நடுவுல நிறைய படம் இல்லாத மாதிரி இருந்தது. இப்ப திருப்பியும் ஒரு செகண்ட் ஃபேஸ் ஆரம்பிச்சிருக்கிற மாதிரி இருக்கு. நல்ல படங்களா தொடர்ந்து கொடுங்க. நீங்க போய் இந்த படத்தை கண்டிப்பா தியேட்டர்ல பார்க்கலாம். டீசென்டான வாட்ச், நீட்டான வாட்ச், நீங்க ஃபேமிலியோட தாராளமா என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு படமா இருக்கும். செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் கொஞ்சம் அங்கங்க ஸ்லோவா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் மத்தவங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. காமெடியும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்தை நீங்க பார்த்திருந்தீங்கன்னா உங்களோட கருத்து என்னங்கிறத கீழே மறக்காம பதிவு பண்ணுங்க.